முன்னாள் முதல்வர் திரு. பக்தவத்சலம் ஐயா அவர்களின் மீஞ்சூர் பக்தவத்சலம் என்று அழைக்கப்படும் திரு. எம். பக்தவத்சலம் அவர்கள் சென்னை மாகாணத்தில் நசரத்பேட்டை என்னும் சிறு கிராமத்தில் 1897 ஆண்டு அக்டோபர் 9 நாள் திருவாளர் சி. என். கனக சபாபதி முதலியார், திருமதி மல்லிகா அம்மாள் ஆகியோருக்கு மகனாகப் பிறந்தார். சென்னையிலேயே தனது பள்ளிப் படிப்பை பயின்றார். சென்னை சட்டக் கல்லூரியில் சட்டம் பயின்றார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியவர். திரு. பக்தவத்சலம் அவர்கள் 1922 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1926 ஆண்டில் காங்கிரஸ் காரிய கமிட்டியில் இணைந்தார். வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தின் பொழுது காயமுற்றார். 1932 ஆண்டு நடைபெற்ற இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பொழுது ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டு 6 மாதம் காலம் சிறை சென்றார். 1936 ஆண்டு நடைபெற்ற நகராட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியின் துணை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார். 1962 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றது. 1963 ஆண்டு அக்டோபர் 2 நாள் காந்தி ஜெயந்தி நாளில் திரு. பக்தவத்சலம் அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் பொழுது பதவியில் இருந்த கடைசி முதலமைச்சர் திரு. பக்தவத்சலம் மட்டுமே ஆவார். திரு. பக்தவத்சலம் அவர்களுக்கு திருமதி ஞானசவுந்தரிய அம்பாள் என்ற மனைவியும் சரோஜினி என்ற பெண் பிள்ளையும் உள்ளார். 1987 ஆண்டு ஜனவரி மாதம் 31 நாள் தமது 89வது வயதில் காலமானார்.